வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி புடலங்காய் ரிங்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம புடலங்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கும் நீங்கள் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். புடலங்காயில் மேலே வெள்ளையாக இருக்கும், அதை நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற விதையை நம்ம நீக்கிடலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த புடலங்காய் ரிங்ஸ்க்கு தேவையான மசாலாவுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஜூஸ் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள். இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்குறேன். உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நான் இப்போ கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அதோட உப்பு காரம்லாம் நல்லா சார்ந்து நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். புடலங்காய் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊறின புடலங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு இருக்கும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா அந்த கொதியெல்லாம் அடங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றப்போ நம்ம எடுத்துடலாம். இது கார்னிஷிங்காக நான் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.